வணக்கம். இன்று பொறை உடைமையின் 10வது குறளை நாம் காணலாம். பொறுமைன்னு சொல்கிறேன் மேடம், நீங்கள் சொல்கிற எல்லாமே நல்லா தான் இருக்குது. பொறுமையாயிரு அப்படின்னு. இது நான் சொல்லலப்பா. இதை பொறுமையாயிருன்னு சொல்கிறது வள்ளுவ பெருந்தகை. அவர் அந்த பொறுமையுடைய எல்லைகளை கடந்தவர். அவருக்கு எல்லாமே தெரியும். அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, அதனுடைய நன்மைகளை அவர் பெற்றதன் பயனாக, நீங்கள்லாம் நல்லா இருங்கப்பா, வாழ்க்கையில் இப்படியெல்லாம் தான் வரும், இதெல்லாம் நீங்கள் கடைப்பிடித்தால் நீங்களும் மிகச்சிறந்த வாழ்வினை வாழலாம் அப்படின்னு அவர் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஆனால் நம்மள கேட்போம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், படிப்போம் முதல்ல, அப்புறம் அதை கடைப்பிடிப்போமான்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய நடைமுறையில் நோன்பு இருத்தல்னு ஒன்று இருக்குது, விரதம். நம்ம எதுக்கு செய்வோம்? உண்ணா நோன்பு இருப்போம். எதற்காக? கடவுளின் பால் ஏற்பட்ட பக்தியின் காரணமாக உண்ணா நோன்பினை நாம் ஏற்போம். அந்த விரதமானது பூர்த்தி அடையும் பொழுது நமக்கு எது கிட்டும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இல்லையா? அதனால் நம்மளாம் என்ன பண்ணுறோம்? பல்வேறு விரத முறைகளை, நோன்புகளை நோக்கின்றோம். அந்த மாதிரி நோற்பவர்கள் பெரியவர்கள்னாக்கா உயரத்தில் கிடையாது, உள்ளத்தளவிலும் குணத்தளவிலும் பெரியவர்கள் என்று பொருள்படுகிறது. அப்போது இந்த மாதிரி விரதம் இருந்து தன்னை வருத்தி தன்னுடைய நிலையை உயர்த்தி கொள்ளுபவர்களை விட யார் சிறந்தவர்கள்? இன்னா சொல்களை நோன்பு போல நோற்பவர்கள். அதை பேசாமல் பொறுத்துக்கிட்டு இருக்கிறது. நம்ம பசியை பொறுத்துக்கிட்டு தானே விரதம் இருக்கும். அதே மாதிரி அந்த சொற்களை நாம் கடுமையான தீய சொற்களை பொறுத்து கொண்டு அமைதியாக இருந்தால் அந்த நோன்பு உண்ணா நோன்பினை ஏற்று கடவுளை வழிபடுபவர்களை விட சிறந்தது என்று கூறுகிறார். குறளை காண்போமா? உண்ணாது நோற்பார் பெரியர், பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பாரின் பின். உண்ணாது நோற்பார் பெரியர், பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பாரின் பின். விரதங்கள், நோன்புகள் இவற்றை சாதாரணமாக எளிமையானவர்கள் மிக சந்தோஷமாக கடைபிடிக்க முடியாது. இப்போ இருக்கிற சின்ன பசங்கள்லாம் நோன்பு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது போ அப்படின்னு நடுறாங்க. ஆனால் அந்த காலத்து மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? நோன்பு இருப்பார்கள், விரதம் இருப்பார்கள், முறையோடு இருப்பார்கள். ஐயப்பனுக்கு பார்த்தோன்னா 48 நாள், ஒரு மண்டலம் மிக கடுமையான விரதங்களை இருப்பார்கள். இப்போல்லாம் இருக்குமா? 3 நாளைக்கு முன்னால் மாலை போட்டுக்கிறாங்க, 5 நாளைக்கு முன்னால் மாலை போட்டுக்கிறாங்க, ஒரு வாரத்துக்கு முன்னால் மாலை போட்டுக்கிறாங்க. ஏன்னா அவர்களால் அத்தனை நாட்கள் பொறுமையாக நோன்பு இருக்க முடிவதில்லைன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் விரும்புவதும் கிடையாது. அதுதான். அப்போ மிகச்சிறந்த உண்ணா நோன்பினை இருப்பவர்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள், மனதளவில் சக்தி மிக்கவர்கள், மன உரம் மிக்கவர்கள். 48 நாளைக்கு நான் பட்டினி கிடந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவு சாப்பிட்டால் என்னோட உடம்பு என்ன ஆகும்? இருந்தாலும் அது இறைவன் பால் நான் திருப்பி இருப்பதால் எனக்கு அது ஒன்றுமே செய்யாது என்று இருப்பவர்கள் மிகப்பெரிய சான்றோர் பெருமக்கள். ஆனால் அந்த பெரிய சான்றோர் பெருமக்களை விட மிகவும் சிறந்தவர்கள் யார் என்று கூறும் பொழுது மிக கடுமையான சொற்களை எவர் கூறினாலும் அதனை காதிலே போட்டுக்கொள்ளாமல் நோன்பிருத்தலைப் போல அப்படியே அமைதியாக அதனை கடந்து செல்பவர்கள் உண்ணா நோன்பு இருக்கும் சான்றோர் பெருமக்களை விட மிகவும் சிறந்தவர்களாக கருதப்படுவார்கள் என்று வள்ளுவ பெருந்தகை விவரிக்கின்றார். நாம் உண்ணா நோன்பினில் இருப்போமா அல்லது பொறுமை என்னும் நோன்பினை நோற்போமா? அது உங்கள் வசம், உங்கள் கைவசம் இருக்கிறது. நீங்கள் எதை கைக்கொள்ளுகிறீர்கள் என்பது உங்களை சார்ந்தது. நன்றியுடன் விடைபெறுகிறேன். அடுத்த அதிகாரத்தில் மீண்டும் நாம் சந்திக்கலாம். நன்றி.